ஹாய், நான் உங்கள் திவ்யா ஈசன். இன்னைக்கு சும்மா லாட்டுக்கு ஸ்டோரி போட்டிருந்தேன், வாங்க பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் எதிர்பார்க்கல, இவ்வளோ பேர் வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கல. என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணியிருக்கேன்னு நினைக்கேன். சில பேருக்கு ரிப்ளை பண்ண முடியல, ஏன்னா நிறைய வந்துட்டு இருந்தது. நான் நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக எல்லாருக்கும் ரிப்ளை பண்ண ட்ரை பண்ணுறேன். எனக்கு இது ரொம்ப புதுசான ஒரு அனுபவமாக இருந்துச்சு. அரசியல் பற்றி பேசியிருக்கேன், என்னோட சுய வாழ்க்கை பற்றி, கவிதை பற்றி. நிறைய பேர் என் ஊரை பற்றிலாம் கேட்டிருந்தீங்க. ரொம்ப சந்தோஷம். எல்லாத்துக்குமே நேர்மையாக பதில் கொடுத்தேன். இது எல்லாமே எனக்கு புது அனுபவமாக இருந்தது. நிறைய பேர் என்னோட ஸ்பீச் பற்றி நிறைய பேசியிருந்தீங்க, ஸ்லாங் பற்றி பேசியிருக்கிய எல்லாருமே. அந்த ஸ்லாங் எப்படின்னா, நீங்களாம் எனக்கு தெரியாது இல்லையா, உங்கள்கிட்ட பழக்கம் இல்லைலாம். எனக்கு எப்படி வரும், வாங்க போங்க அப்படின்னு தானே வரும், எப்படி இருக்கீங்க அப்படி நார்மலாக தானே பேச முடியும். இதே நம்ம தெரிஞ்சவங்க இப்போ எங்கள் ஊரில் இருக்காங்க அப்படின்னா அவியல்கிட்ட நான் எப்படி பேசணும், அது பேசும்போது தான் வரும். எனக்கு சரியாக டக்குன்னு பேசணும்னு சொல்லும்போது எப்படி பேசணும்னு எனக்கு தெரியலை. இருந்தாலும் ஏதாவது பேசணும்னா என்ன பேச, நல்லா இருக்கீங்களா, எல்லாரும் சாப்பிட்டேலா, நல்லா உடம்பு பார்த்துக்காங்க, நிறைய படிங்க. எனக்கு தெரிஞ்சு எல்லாரும் அக்கா அக்கான்னு கூப்பிட்றதுல எல்லாரும் பாதி பேர் தம்பிமாராக இருப்பானுன்னு நினைக்கேன். சரி, எல்லாருமே ஒரு பேசுனது உங்கள்கிட்ட பேசுனதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு, என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்துச்சு. இன்னொரு நாள் நான் எல்லார்கிட்டையுமே பேசுகிறதுக்கு முயற்சி பண்ணுறேன். எல்லாருக்கும் என்னோட அன்பும் நன்றியும். நிறைய பேர் கவிதை சொல்ல சொன்னீங்க. கவிதை இப்போ சடனாக எனக்கு ஞாபகம் வந்தது. இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். கவிஞர் வெயிலோட, எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும், எனக்கு ரொம்ப பிடிச்ச கவிஞர். கவிஞர் வெயிலோட பெருந்திணை பூ தின்னும் இசைக்கின்ற புத்தக கவிதை தொகுப்புலேருந்து ஒரு கவிதை, சரியா? பழுதுற்ற அந்த பியானோவில் தவறான இசைக்குறிப்பை கொண்டு நீங்கள் எழுப்பியது அர்த்தமின்மையின் கீதம் பாபு. ஆனாலும் அவ்வளவு ஆதூரம், அவ்வளவு யதார்த்தம். பழுதுற்ற அந்த பியானோவில் தவறான இசைக்குறிப்பை கொண்டு நீங்கள் எழுப்பியது அர்த்தமின்மையின் கீதம் பாபு. ஆனாலும் அவ்வளவு ஆதூரம், அவ்வளவு யதார்த்தம். பாய்.